இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தம்பிக்கு மேக்கப் பண்ண போறோம். சிம்பிளா எவ்வளவு சீக்கிரம் மேக்கப் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்க்குறோம். ஆக்சுவலா இவனுக்கு மேக்கப் பண்ணாமே அழகா இருப்பான். பாடுங்க. என்ன சொல்றப்பா? அழகா இருப்பேன்னு சொல்லுங்க. ஹாய். ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சில பேர் தூங்கும்போதே குழந்தைங்களுக்குலாம் மேக்கப் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இப்பயும் அப்படிலாம் இல்லை. தூங்கும்போது லைட்டாக தூட்டாவே எழுந்திரிச்சிருவான். அதனால் தூங்கும்போது பண்ணுறதில்ல. குளித்து முடிச்சுட்டு ஈவினிங் குளிப்பாட்டிடுவேன். குளித்து முடித்தோடனே மேக்கப் பண்ணி விட்ருவேன். தம்பிக்கு ஃபஸ்ட்டு பவுடர் அடிச்சிடலாம். கழுத்துலையும் அக்கலில் ஸ்டொமக்கில் பவுடர் அடிச்சிடலாம். அண்ணா அண்ணா இருங்க. மேலே பாரு, மேலே பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, மேலே பாரு, மேலே பாரு, கீழே பாரு, சைடில் பாரு, தலையை சொல்லி. ஐ குரங்கு, என்னைய பார்த்தா குரங்கு மாதிரியா இருக்கு. சுட்டிக்கணுமா? இங்க சுட்டிக்கணுமா? அதெல்லாம் தொடாதுடா, போடா. பெரிய வேலையே இதுதான். பொட்டு வைக்கிறதா எனக்கு தெரிஞ்சுட்டு பெரிய வேலையே. பார்க்குறத பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இனிமேல் தான் ஆட்ட ஆரம்பிக்கும். உப்புமா பொட்டு உப்புமா. என்னம்மா பண்ண போற? அழகு பொட்டு ஒண்ணு ஒண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணு, அப்பாவுக்கு ஒண்ணு, ஆஹா, பாட்டிக்கு ஒண்ணு, சரி, தாத்தாவுக்கு ஒண்ணு, ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டுமா அதுல நிக்கிற. அண்ணனுக்கு ஒண்ணு, தங்கச்சிக்கு ஒண்ணு. அவ்வளோதான். என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு வழியா பொட்டு வச்சாச்சு. என்னமோ தெரியல, நீங்க சைலண்டா இருக்கான். ஆனா அவன் இப்படிப்பட்ட ஆளா இல்லை. எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறான்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இனிமே தான் தெரியும். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு பொட்டு வச்சோன்னா பவுடர் அடிச்சா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ நீங்கள் கையிலே கொஞ்சமாக எடுத்து அந்த பொட்டு மேலே வச்சு விட்ருங்க. மோனிகா, லவ் யூ மோனிகா. அம்மா பெரிய சிங்கர்டா. கிச்சு கிச்சுமா, பட்டு கிச்சுமா, டும் டும் டும்கா, டும் 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 டும்கா. நீ சிங்கரா இருந்தா நான் இருக்குமா டிவியில பாட்டு கேட்குறேன். அவ்வளோதான், பவுடர் அடிச்சாச்சு. அங்கே பாரு. பூச்சாண்டி சொல்லுவியா? அது என்னன்னாமா பயங்கரமா இருக்கு. தம்பியோட ஷர்ட்டு தான், காட்டன் ஷர்ட். அதை வச்சு தொடச்சிருங்க. ரொம்ப ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ண வேணாம். இங்கே அம்மா பாரு, அங்க பாரு, அங்க பாரு. யாருப்பா அது? யாரு? என்ன பண்ண உன்னை கூப்பிடுறாங்க பாரு. அந்த கூப்பிடுறாங்க பாரு. நோ நோ, அந்த கூப்பிடுறாங்க பாரு. யாரு கூப்பிட்டாதானே திரும்பி பார்க்காங்க. யாரையுமே காணுமே. சரி சரி, நிம்கு அம்மா சொல்லு. அம்மா உட்காரு உட்காருங்க. வா, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் 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 கிளாப். அங்கே பாரு, யார் பாரு, கிளாப் பண்ணுங்க. Johnny, Johnny, es papa, eating sugar, no papa, telling lies, no papa, open your mouth, ha ha ha. நீங்க யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. எங்க அம்மா அப்படிதான். இந்த பாட்டு பாடினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா பாவம். அவ்வளோதான், தம்பிக்கு மேக்கப் முடிஞ்சிச்சு. தலைக்கு இருந்தாலும் எனக்கு தலை குளிக்க வச்சதுனால எண்ணெய் தேய்ச்சி உள்ள
இல்லைன்னா தம்பிக்கு எண்ணெய் வச்சு தலைவாரி விட்டுருவோம். இந்த ஆக்சுவலாக முடி நிறையாவே இருக்குது. கோயிலுக்கு வந்து மொட்டை போடணும். ஸோ அதனால் முடி தம்பிக்கு நிறையா இருக்குது. இங்கே பாப்பா அது தம்பிக்கு ஷர்ட்டு போட்டு விட்டேன்னா முடிஞ்சு. கை காமிங்க. வீட்டில் தாங்க இருக்க போகிறோம், அதனால சிம்பிளாக இருந்து சட்டை போட்டு விட்ருவேன். நான் மோஸ்ட்டாக காட்டன் ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது சம்மர் சீசனில் ரொம்பவே நம்மளுக்கே தெரியும் நம்மளாலே இருக்க முடியாது. ஸோ பசங்க இல்லை அவங்களால இருக்க முடியாதனால காட்டனில் தானே புதுசாக ஷர்ட் வேணால் வாங்கி போட்டுக்கோங்க. ஓமை காட் எல்லாம் தொடக்கூடாது. இப்படி தாங்க, இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சேட்டை இப்படி தான். இதாவது கொஞ்சம் தான், இதுக்கு மேலே இருக்கு. அங்கே பாரு, கிளாப் பண்ணு. கிளாப் 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 கிளாப். யாருது இது? கீச்சு கீச்சு நண்டு தெரியுது. கீச்சு 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 கீச்சு. அவ்வளோ இந்த ஒரு பட்டனு விளையாட போறேன். நீ விடுமா, அவ்வளவுதான்மா, போதுமா. ஓகே வா. யாருக்கு மகிழ்ச்சி? அண்ணா அஜா நோ 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 நோ. அங்கே பாரு, அந்த பாரு கூப்பிடுறாங்க பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. சரி பாய் சொல்லு. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்லு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. ஆக்சுவலாக தம்பி இப்போ தான் வந்து 1 இயர் ஆச்சு. இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து அப்படியே கரெக்டாக செய்வான். எதாக இருந்தாலும் சரி கரெக்டாக செய்வான். இப்போ தான் 1 2 3 வந்து மோஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். டிவிலையுமே சரி கார்ட்டூன் சாங்ஸ்லாம் நான் வச்சு கொடுக்க மாட்டேன். அவங்க அப்பாவாக இருந்தால் அப்படி வச்சு கொடுப்பாரு, நான் வச்சு கொடுக்க மாட்டேன். ரைம்ஸு, நம்பர்ஸு, ஃபோனிக்ஸு, இந்த மாதிரினா ஏபிசிடி இந்த மாதிரி வந்து சாங்ஸாக வரும் இல்லையா, ரைம்ஸ் மட்டும். ஸோ நான் அதை வச்சு கொடுப்பேன். அதுதான் தம்பி பார்ப்பான் எப்போதுமே. ஏன்னா இப்போ நார்மலாகவே சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 1 to 5 இயர்ஸ்க்குள்ளே மெமரி பவர் அதிகம். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் வந்து அவங்க கற்றுப்பாங்க. அதனால் நீங்களுமே சரி. என்ன பாண்டா இப்படி தாங்க, இப்படி தான். இதனாலே என் பையன் பாருங்க கையில் வலையிலே போட மாட்டேன். நான் கையில் போட மாட்டேன். கயிறு இங்கிட்ட ஒரு கயிறு இங்கிட்ட ஒரு கயிறு மட்டும், திஷ்டி கயிறு மட்டும் நான் 2 கயிறு வேணால் கட்டிக்குவேன். வலையில் போட மாட்டேன். இவனுக்கு பயந்துட்டே போட மாட்டேன். பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. நான் ஏதாவது சொன்னால் அப்படிதான் திட்டுவா. ஸோ வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல விஷயமா சொல்லிக் கொடுங்க. பேரண்ட்ஸ் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் வந்து குழந்தைங்க கற்றுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல விஷயமா சொல்லிக் கொடுங்க. இந்த இப்போலாம் பண்ணுற மாதிரிலாம் பிள்ளை இருந்து பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு. ஆனால் வாயில் வைக்கக்கூடாது. நோ 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 நோ. நீ சமத்து பிள்ளைல சொல்கிறது கேட்பேலப்பா. வாயில் வைக்கக்கூடாது. ஏப்பா ஏப்பா நோ நோ. இந்தா பாய் பாய் பற்றியில பாய் பாய் சொல்லி வரட்டுறா. ஸோ நீங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துங்க. 2வது செகண்ட் ஒரு என்ன சொல்லுன்னா, குழந்தைக்கு வந்து பேம்பஸ் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நானும் சரி தம்பி பிறந்தது அதிகமாக பேம்பஸ் யூஸ் பண்ணதில்லை. ஹாஸ்பிட்டலில் வந்து 10 days இருந்தேன். அப்போ மட்டும் அதிகமாக பேம்பஸ் யூஸ் பண்ணேன் நான் தம்பிக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் வேறு வழி இல்லை. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்காது இல்லையா. ஸோ வந்து அங்கே வந்து அதிகமாக பேம்பஸ் யூஸ் பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் சரி எங்கே தூக்கிட்டு போனாலும் சரி நான் பேம்பஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதை அப்படியே இன்னும் நான் வந்து பாத்ரூம் போனாலும் சரி நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதை வந்து வாஷ் பண்ணிட்டு ரீக்ளீன் பண்ணிட்டு வேறு இன்னும் வேணால் போட்டு ட்ரௌசர் போட்டுவிடுறதை தவிர நான் பேம்பஸ் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் இருந்தாலும் சரி தம்பி பிறந்து 1 இயருக்குள்ளே பேம்பஸ் நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. ரொம்ப லாங் தூக்கிட்டு போனால் மட்டும் எப்போயாச்சும் போட்டுக்குவேன். அதுவுமே சீக்கிரம். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, சிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே அதிகமாக பேம்பஸ் யூஸ் பண்ண மாட்டோம்னா வந்து சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கவங்க ஓகே நம்ம அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப அதிகமாக தம்பிக்கு பேம்பஸ் எந்த ஒரு குழந்தைங்களுமே சரி பேம்பஸ் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க.
ஒருத்தவங்களுக்கும் டெலிவரி வந்து ஒரு மாட்டிலும் ஒரு ஃபீலிங்கை தரும், ஒரு மாட்டிலும் ஒரு எமோஷன், ஒரு மெமரிஸை தரும். எனக்கு வந்து எனக்கும் அப்படிதான். ஆனால் அது வந்து பெரிய ஸ்டோரி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். இதாங்க டெய்லி ரொட்டீன். நான் வந்து வீட்டில் தான் இருப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடியோ போடுறதுக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க மாட்டார். அவர் காலையில் 8 o'clock வந்து வேலை கிளம்பி போயிடுவார். போயிட்டு நைட்டு 9 o'clock மேலே தான் வருவாங்க. ஸோ அவங்களால வந்து வீடியோ வந்து போட முடியாது. அப்படியே ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சா கண்டிப்பாக நான் அவரோட சேர்ந்து நான் வீடியோ போடுறேன். ரெண்டாவது, இவன் கூட வந்து எப்போதும் இருக்கிறதுனால நான் அவனை சமாளிக்க முடியலைங்க. பெரியவங்க யாரும் இல்லை. நாங்கள் தனியாக தான் 2க்கு இருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இவனை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இருந்தாலும் ஒரு டைம் பாஸ் இவனை வச்சுக்கிட்டு ஸோ ஜாலியாக தான் இருக்கும் ரொம்ப. பாய் சொல்லு. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் சொல்லு.